தற்போதைய அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டையில் அண்ணாமலையார் கலந்து கொள்ளும் தீர்த்தவாரி ஆற்று திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்ணாமலை மற்றும் உண்ணாமுலை அம்மன் தென்பண்ணை ஆற்றில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்க இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தற்போது இந்த பெருவிழாவில் கலந்து கொண்டிருக்கின்றனர். ஆற்று திருவிழாவில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று கொண்டிருக்கிறார்கள். அதனை அண்மை செய்தியாக நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு கள்ளக்குறிச்சியிலிருந்து இணைந்திருக்கிறார் செய்தியாளர் இளையராஜா. வணக்கம் இளையராஜா, கூடுதல் விவரங்கள். வணக்கம் சிக்கந்தர். தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் முடிந்து தை 5ஆம் நாள் மணலூர்பேட்டையில் ஆற்று திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் ஆற்று திருவிழா கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை தென்பண்ணை ஆற்றில் நடைபெற்றது. இந்த ஆற்று திருவிழாவில் அக்னி திருத்தலம் என அழைக்கப்படும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலிலிருந்து அண்ணாமலை மற்றும் உண்ணாமலை அம்மன் தென்பெண்ணை ஆற்றில் எழுந்தருளித்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த ஆற்று திருவிழாவை காண மணலூர்பேட்டை மட்டும் அல்லாமல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் மாவட்ட காவல்துறையின் சார்பில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த திருவிழாவானது மாலை 5 மணி வரை நடைபெறும். இந்த ஆற்று திருவிழாவிற்கு பின்னர் அண்ணாமலையார் மணலூர்பேட்டை மாட வீதிகள் வழியாக சுற்றி வந்து பின்னர் மீண்டும் திருவண்ணாமலைக்கு செல்லும் நிகழ்வும் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த விழாவில் மணலூர்பேட்டையில் அமைந்துள்ள பிரயோக வரதராஜ பெருமாள், அகத்தீஸ்வரர், மாவடி விநாயகர், கங்கை அமரன், மாரியம்மன், லட்சுமி நாராயண பெருமாள் ஆகிய சித்தப்பட்டினம் கிராமத்தில் உள்ள லட்சுமி நாராயண பெருமாள், அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில், சித்தப்பட்டினம், காக்கிதீஸ்வரர், மணலூர்பேட்டை ஆகிய சுவாமிகளுக்கு விழாவில் கலந்து கொண்டு தீர்த்தவாரி நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிக்கந்தர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி இளையராஜா.